நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு 4 சாட்சிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பொதுவாக பெரிய செய்திகளை விட சாட்சிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளினுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் என்பதில் நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். செய்திகளை விட சாட்சிகள் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிறது. செபஸ்டினுடைய சாட்சிகளுக்கு அருமை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததற்காக அவரை துதிப்போம். சரி, கொஸ்டின் கேட்கவா? காலையில் வாங்குற 100 ரூபாய்க்கு யார் அவர் நீயும் கடன் வாங்காது இருப்பா, இவர் தான் எனக்கு பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுத்தாருப்பா. வா, நீங்கள் தான் பண்ணீங்க. சொன்னீங்க 22 எனக்கு சொன்ன வாக்கு அவர் தான் காசு கொடுத்தாரு. அவர் கடன் வாங்குறீங்களா காலையில்? இப்போ ஒரு 100 ரூபா கேள்வி ஒன்றும் நான் ரெடி பண்ணல. சரி, இந்த மாலை பொழுதில் அடுத்து 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் இந்த செய்தியை நான் கொரோனா காலகட்டங்களிலே உங்களுடைய சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ்லேருந்து 5:30 நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்படித்தான் என்னுடைய நோட்ஸில் எழுதியிருக்கேன். யார் பிரசங்கம் பண்ணின்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி டூரிங் கொரோனா டைம் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அது உங்கள் செக்ஷன், நம்மளுடைய கான்ஃபரன்ஸ், நம்ம உங்கள்னு சொல்கிற இது என் செக்ஷன் கான்ஃபரன்ஸில் இருந்து அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும்போது காலையில் கொஞ்ச நாள் அப்போ தான் ஒன்றுன்னா மட்டும் நேரம் தலைவரங்கிற ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்குற நேரத்தில் ஒரு செய்திகளை நான் ஏதோ குறித்து வச்சிருக்கிறேன். ஒரு கேள்வி இப்படி ஆரம்பிக்கிறது. அது வெளிப்படுத்தலாம். எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. இருந்தாலும் எழுதி வச்சிருக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் போகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக நம்ம கான்ஃபரன்ஸில் இருந்தால் இந்த கேள்வியோட பிரசங்கம் பண்ணி 2-3 பேர் இருக்கு. நான் சொல்ல விரும்பலையா, ஒருவேளை அவர் இல்லாமல் இவர் இருந்துட்டாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவீங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியுது. சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ் பாஸ்டர்கள் மூலமாக இந்த செய்தியை நான் கேட்டேன். அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கேட்டீங்கன்னா அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ 2 சாப்டர்ல இருக்கு. வெளிப்படுத்தல் 2:3 மொத்தம் எத்தனை தடவை இருக்கு? போதும், சிம்பிள் கொஸ்டின், அவ்வளவுதான். அந்த 7மே அந்த ஜெயம் கொள்ளுவரனுக்குரிய நீங்க பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்ட் பண்ணது இதுதான். 7 ஆசீர்வாதம். ஜெயம் கொண்டவனோன்னா என்ன கிடைக்கும்? அது உங்களுக்கு கேட்க மாட்டேன், பயப்படுகிறேன். உங்களுக்கு தெரியுமா? அது கன்க்ளூஷனாக நான் தான் வச்சிருக்கேன். என்னுடைய செய்தியினுடைய கன்க்ளூஷனாக அந்த 7 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்ல வேண்டாம், கரெக்டாக சொல்லிட்டேன். 7 இடத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பாரு. அப்படி வரணும். சரி, சூப்பர் கேள்வி தான். ரைட். ஏன்னா அந்த 7 ஜெயம் கொள்வர்களுக்கு ஆண்டவர் அடுத்து பரிசுத்தாவியில் எழுதப்பட்ட அந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். இப்போ உட்கார்ந்து எழுதும்போது இன்னொரு வரி எனக்கு பட்டுச்சு. இந்த குதிரையில நான் படலாம் ப்ராஃபஸர்கிட்ட கேட்காதீங்க தயவு செய்து. என்னென்னமோ குதிரையில பற்றி தான் எழுதியிருக்கு. அதில் பார்க்கும்போது வெள்ளை குதிரையில் வந்தவனுக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வெள்ளை குதிரையில வந்தவன் மட்டும்தான் ஜெயிக்கிறவனும் ஜெயிப்பவனாகவும். இந்த வார்த்தை 2 வருவாங்க. என்னங்க 2 ஒன்று? ஜெயிக்கிறவனும் ஜெயிப்பவனும். ஜெயிக்கிறவனும் என்னாலும் சரி, ஆண்பால் பெண்பாலும் போகலாம். ஜெயிக்கிறவனும் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும். அது என்னன்னு தெரியல. ஆனா எப்படி அல்டிமேட்டா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஒரு பிள்ளை எல்கேஜிக்கு போயிட்டாலே அந்த வாஞ்சை வந்துடுது இல்லையா? யாராச்சும் ஃபெயில் ஆகணும்னு படிக்கிறோமா? நம்ம ஊழியத்திற்குள்ளாக வந்த பிறகு ஏனோ தானே வந்துருக்குமா? ஜெயிக்கணுங்கிற வர்றோமா? ஏதோ உலகம் முழுவதும் சர்ஜரி பற்றி சொல்லப்படமா பேசப்படாட்டாலும் ஏதோ சவுத் தமிழில் நம்ம பேரு ஜெயித்தவன் என்று சொல்றதாச்சும் நமக்கு செய்யணும் இல்லையா? நான் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தேன். அதற்கு என்ன ஒரு காரியம் என்றால் சக்சஸ் ஆஃப் டுமாரோ. நம்ம ஜெயிக்கணும், யாருக்குமே தோக்கணுங்கிற ஆசையே கிடையாது. யாருக்காச்சும் இருக்கா சொல்லுங்க? என் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் தோக்கணும்,
யார் யார் இருக்கீங்களா? பேருக்கு தான் செய்கிறேன், எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு இருக்கிறீங்களே, அப்போ ஏதோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஜெயிக்கணும்னா சக்சஸ் ஆஃப் டுமாரோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க் ஆஃப் டுடே. தெரிஞ்சுக்கிறது. ஒருவேளை பாஸ் ரத்னசிங் என்கிற பெயர் இந்த சவுத் தமிழ்லையோ சவுத் ஈஸ்ட் இந்தியாவிலையோ இந்தியாவிலையோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுன்னா, அவர் அந்த வாலிப பிரயத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு சின்ன ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் ஸ்கூல் பைபிள் வாத்தியராக இருக்கும்போது நான் இங்கே பெங்களூரில் இருந்தேன். நாங்கள் சேர்ந்தது பாளையங்கோட்டையில் 12 பேராங்க. எத்தனை பேர் நாங்கள் ஸ்டூடெண்ட். அங்கே இருந்து அவருடைய வேதத்தின் மேல் இருந்த ஒரு வாஞ்சையை பார்த்தேன். வாலிபன் சும்மா இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான தலைவராக இருந்து ஒரு நல்ல அவருடைய பிரசங்கத்தை கேட்க நானும் அடிமை. காரணம், சக்சஸ் ஆஃப் டுமாரோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க் ஆஃப் டுடே. அவர் சொல்லியிருப்பார் எத்தனையோ தடவை. காலையில் வச்சு பைக் எடுத்துட்டு ஓடிடுவார். நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பண்படுத்துகிறீர்கள். இந்த நாட்களிலே இதே எக்ஸ் பற்றி என யாரையும் பேரை சொல்ல விரும்பலை. இப்போ வாலிபர்கள் வந்திருக்கீங்களே, எக்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க, அவரை பற்றி ஒரு 25-30 வருஷம் கழிச்சு பேசணும். எப்படி ஆக வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிறது 4 வேர்ட் ஃபார்முலா ஃபார் சக்சஸ். 4 வார்த்தைகள் வெற்றிக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற 4 வார்த்தை. மேக் யுவர் செல்ஃப் மோர் யூஸ்ஃபுல். மேக் யுவர் செல்ஃப் மோர் யூஸ்ஃபுல். நேரத்தையும் சரி, உங்களுடைய தாளந்துகளையும் சரி, பிறகு பண்ணாதீங்க. மோர் பை யூஸ்ஃபுல். அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி என்பதனுடைய வார்த்தை வேலை என்கிற வார்த்தைக்கு முன்பாக வருகிறது. நான் படித்த அந்த வாக்கியம் சொல்கிறது, தி டிக்ஷனரி இஸ் தி ஒன்லி பிளேஸ். தி டிக்ஷனரி இஸ் தி ஒன்லி பிளேஸ் வேர் சக்சஸ் கம்ஸ் பிஃபோர் ஒர்க். புரிஞ்சு உங்களுக்கு? புரிஞ்சு? டீச்சர் சொல்றீங்க, புரிஞ்சு அவங்களுக்கு? அதாவது நம்ம வேலை இல்லாமல் முடிவு பண்ணாமல் சக்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இது காமனாக நான் படித்த ஒரு சில கோட்டுகளை என்னுடைய பிரசங்க குறிப்பில் எழுதியிருந்தேன். இது என்னுடைய பிரசங்கம் அல்ல. எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், ஜெயிச்சே ஆகணும். பரீட்சை எழுதுகிற குழந்தைகள் இருந்தாலும் சரி, தன்னுடைய ஊழியத்திலும் சரி, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, எல்லாருமே ஜெயிக்கணும். கால்பந்த ஆட்டத்திலும் சரி. நாங்கெல்லாம் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ், அதுங்களும் ஜெயிச்சாகணும். நம்முடைய தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இடும்பு குடி இண்டு ஜெயிக்கணும் அப்படி நெஞ்சில தட்டுவார். ஒரு விளையாட்டு விளையாடுவோம், செட்டில் காக்கோ விளையாடும் போது அவர்கிட்ட ஒரு வீரம் வரும். சுடலாம் மாடு சாமி, நீ ஜெயிக்கிறியா பார்ப்போம். அதாவது ஜெயிக்கணும் என்கிற வாழ்க்கை, ஜெயிச்சாகணும். தோல்வி வருவது பெரிய காரியம் இல்லை. தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி. முயற்சி செய்யணும். சரி, யாருமே எந்த ஒரு உலகத்தில் யாருமே தோக்குறதுக்காக வேண்டி வாழ்க்கை நடத்துறதில்லை, தோக்குறதுக்காண்டி விளையாடுறதில்லை. ஒருவேளை இப்போ இந்தியா டீம் வந்து அப்படி விளையாடுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ மேட்ச் பிக்சிங் மாதிரி தெரியுது தலைவர் அவர்களே. அதனால யாருக்கு கிரிக்கெட் டீம் தான் இப்ப இருக்கிற இந்த டெஸ்ட் டீம். 2020 விளையாட கொண்டு போய் டெஸ்ட் விளையாட வச்ச டெஸ்டிங் த பேஷண்ட். அதான் அவங்களுக்கு பேஷண்டே இல்லை, போட டப்பு அடிச்சு தோத்துட்டு போறான். ஆனாலும் பொறுமை வேண்டும், நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்திய டீம் ஒரு உதாரணம் நமக்கு இன்னைக்கு. டெஸ்டிங் த பேஷண்ட் இன் யுவர் ஒர்க். டெஸ்ட் மேட்டை ஜெயிக்கிறதுக்கு காரணமே பொறுமையின்மை தான். தோத்து வருது காரணமே. ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை. பரீட்சை எழுதி யாராச்சும் ஃபெயில் ஆகிறது எழுதியிருக்கோமா? இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எழுதினார். பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் எழுதுறாரு. எல்லா பரீட்சையும் எழுதிட்டார். அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும்தான் அட்வென்டிஸ்ட். அவர் போலீஸ் அதிகாரி. ஏன்னா அவருக்கு நான் தெரியும், அதனால சொல்றேன். இவன் பயங்கர ஃபர்ஸ்ட் பிரில்லியன்ட். டாக்டர் படிக்கிறதுக்கான நல்ல சீட். அவர் கவர்மெண்ட்ல எஸ்ஐ பெரிய ரேங்க்ல இருந்ததுனால சீட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாரு. என் பையன் கண்டிப்பா டாக்டர் வாங்கினது.
இவன் எல்லாம் 5 பரீட்சையை நல்லா எழுதுனான். 6வது பரீட்சைக்கு போய் ஆண்டவரே நான் +2 ஃபெயில் ஆகணும்னு சொல்லி காட் இஸ் லவ், இது உண்மை. காட் இஸ் லவ், காட் இஸ் லவ். அது ஒரு 2-3 கொட்டேஷன் எழுதி அதை சும்மா எழுதுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் பேப்பரை படிச்சு கொடுத்துட்டு வந்தான். அவன் எழுதுன 6 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட்ல 2 100, 96, 97, 2 100, 1ல 0 ஃபெயில். அவங்க அப்பாவுக்கு நம்ப முடியல. பேப்பரை ரீவெலியேஷன் போட்டா அந்த பேப்பரை பார்க்குற காட் இஸ் லவ்னு வருது. பிச்சு பின்னி எடுத்துட்டார். அடி இன்னி இருக்கும், அவன் தழும்பு இருக்குது. வேற யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியல. சுந்தரம் பாஸ்டருடைய மருமகன் முரளி கேட்கிறோம். நான் தோக்கணும் அப்படி வம்புக்கு எழுதுற ஒரே மனிதன் யாருக்காண்டி தோக்கணும்? நான் ஊழியனாக வேண்டும், ஆண்டவருடைய சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும், வேதத்தை நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நபர், அந்த நண்பன் பேர் என்ன டக்குன்னு மறந்து முரளிகிருஷ்ணன், முரளி, அவர் மட்டும்தான் நான் தோக்கணும்னு சொல்லி காட் இஸ் லவ்னு சொல்லி +2 ஃபெயில் ஆகி ஸ்பைசருக்கு போனவர். இன்னைக்கு மைசூரில் செக்ஷன் பிரசிடண்டாக இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மாவினுடைய வளர்ப்பு அப்படி, அந்த அம்மாவினுடைய முழங்கால் யுத்தம் அப்படி. அவர் 4-5 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க, 2-3 பாஸ்டர்ஸ். அது ஒரு உதாரணத்துக்குள்ள ஒரு காரியம். சரி, அது இருக்கட்டும். அதனால வாழ்க்கையில ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னோட விருப்பம். தோக்குறது யாருக்குமே விரும்புறதில்லை. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நமதுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட நமதுடைய ஊழியம் வெற்றி சிறக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியர்களாக இருக்கிறோம். அவருக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு நாம் ஜெயம் கொள்கிறவன் எவனோ நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையிலையும் ஜெயம் பெறணும். எந்த காலகட்டத்திலும் தோற்று போகக்கூடாது. நான் ரீசெண்டாக ஒரு பார்த்தேன், சொந்த இல்லற வாழ்க்கையிலே நல்ல வெற்றி பெறணும்னா ஒரே ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்தார் ஒருத்தர். நான் பேர் சொல்ல மாட்டேன். இல்லற வாழ்க்கையில கல்யாணம் செஞ்சவங்க தெரிஞ்சு வச்சுக்கோ, நில்சன் கை வைக்காத, இதை கேளு, கை வைக்கிறது. இல்லற வாழ்க்கையில முத்துக்குட்டி நமக்குலாம் அனுபவம் இருக்கு, நம்ம கொடுக்கலாம். ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா, மனைவி கிட்ட நம்ம தோத்து போகணும். எழுதிக்கோ, சொன்னீங்களோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மனைவியிடம் தோக்குற மாதிரியாச்சும் ஆக்ட் பண்ணு. மனைவி கிட்ட ஜெயிக்கணுங்கிற அந்த மதுரை விட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தோக்கணும். இல்லற வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஃபார்முலா, மனைவியிடம் தோற்றுப்போ அல்லது தோற்பது மாதிரி நடி. ஆனால் நம்மளுடைய ஊழியத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தோற்று விடக்கூடாது. அதற்கு இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு முன்னுதாரணம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு நமக்கு பேட்மிண்டன் நாட போனோம்னா படுகோணம் பாய்ங்க, டெண்டுல்கரம் பாய்ங்க, நமக்கு இப்போ MS தோனிங்கிறோம், விராட் கோலிங்கிறோம். அவனை மாதிரி பேட் அடிப்பா, பேட் செக்டர் மாதிரி போடு. அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் அப்போ இம்ரான் கான் மாதிரி வர வேண்டாம், கபில் தேவ் இப்படி சொல்லியே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்டுக்கு பையனை கொண்டு போனேன். ஒரு அடிபட்டு ஓடி வந்து அதோட பக்கத்துலேயே போகல. அது 2வது விஷயம். ரோஜர் மினி கிளம்பு வச்சுருந்தார். அப்போ சும்மா கொண்டு போய் பார்த்தேன், காஸ்ட்டு கூட அது நம்ம மொத்தம் நிறுத்தி ஓடி வந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு மாதம் போகும்போது அப்படி தான் சொல்கிறாரு, லைக் திஸ். அப்புறம் 2 பேர், திஸ் இஸ் அ வென்ச்சர் காஸ்டே, இந்த உலகத்தையும் ரீச்சமாக அப்படி ஒருத்தரை முன்குறித்து வைத்து அவர்களுடைய ஸ்டைலில் அதை மாற்றி அப்படியே சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அப்துல் கலாம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு, காந்திஜி இருக்கிறாரு. ஊழியர்களுக்கு நம்ம யார் முன்னுதாரணமாக இருக்கிறோம்? இயேசு. அதே நேரத்தில் வாலிபர்கள், அதிகமான வாலிப ஊழியர்களை பார்க்கிறேன். தொங்குற மட்டைகள் கொஞ்சம் தான் இங்கே, கொழுந்து மட்டைகள் அதிகம் இருக்கிறீங்க. ஆகையினால புரிஞ்சா புரிஞ்சுக்கோ. அதாவது இளம் குருத்துக்கள்னா இளம் ஊழியர்கள் அதிகம் இருக்கிறீங்க. தொங்கிட்டு இருக்க தென்னை மரத்துல தொங்கிட்டு இருக்கல, நானே ரத்ன சிங் பாஸ்ட் இருக்கிறோம். இல்லைங்க, யதார்த்தம். நான் யதார்த்தமான ஒரு இதிலும்
வாலிபர்கள் இளம் கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இந்த ஏலவன முத்துவனுடைய சத்தியம் திருச்சபை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. ஆகியனால ஊழியம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் அதே ஒரு இளைஞனாக இருந்து வெற்றி பெற்ற ஒரு இளைஞனை சொல்லுங்க பார்ப்போம். 4 ராஜாக்களின் கீழே அவருடைய காரியமோ பாத்தீங்களா? 3 ராஜாக்களா இல்ல 3 ராஜாக்களோ 4 தானே? நேபுகத்நேச்சர், பெல்ஷாசார், கோரேஸ், பெல்ஷாசார் 4 பேருக்கு. அதான் 4 ஆட்சிகளின் கீழே அவனுடைய காரியம் அத்தனையும் ஜெயமாக இருந்தது. வாலிபன் உங்களில் அநேகரை போல அநேக ஊழியர்களுக்கு வாலிபர்களாக இருக்கிறீர்களா? உங்களைப் போல ஒரு வாலிபனுடைய காரியம். அவன் 4 ராஜாக்களை கண்டான். நீங்களும் ஒரு 5-6 பிரசிடென்ட்ல பார்ப்பீங்க. நீங்க 40 வயசு வரும்போது அத்தனை பிரசிடென்டுடைய காரியங்களும் நாட் ஒன்லி இன் தி ஹெட் ஆஃப் தி பீரியட் ஆஃப் பாஸ்டர் அத்தனை XYZ வரலாம். அத்தனை பேர்களுடைய ஆட்சி காலத்திலும் உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் தானியேல் ஒரு முன்னுதாரணமாக வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? நான் சிம்பிளா ஒரு இருக்கட்டும். ஒரு 2-3 காரியம் இருக்கு எனக்கு தெரிந்த அளவு. சரியா? தானியேலுடைய அந்த வெற்றிக்கு காரணம் என்ன? முதல் காரணம் அவன் பேர்லயே இருக்கு. தானியேல் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் எனக்கு சரியா தெரியவே. என்ன அர்த்தம்? God is my judge. ஆனா அவர் நேபுகத்நேச்சர் ஒரு பேர் வச்சானே, அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு பேர் இருக்கு. ஆமா, பெல்ஷாசார். அதனுடைய அர்த்தம் ஆமா, அவருடைய பேர்லயே ஒரு வெற்றி இருக்கிறது. அதை முன்னாடி சொல்றேன். அவனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தமிழ் வார்த்தை யாரும் பிரிச்சிருக்கீங்களா? தானியலை பிரித்தெழுதுங்க. தானியேல் யார் பார்த்தா? தமிழ் நல்லா படிச்சாரு. முதலில் உன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்து நீ எல்லாவற்றையும் பிடிச்சா அது எப்படி கொடுத்து வர முடியும்? தானியேலின் வெற்றிக்கு முதல் காரணம் ஆண்டவரிடம் அவனை முழுமையாக ஒப்படைத்து விட்டான் என்று சொல்கிறோம். ஆகையினால்தான் அவன் பெயரிலேயே அந்த சிங்கக்கோவையில போட்ட உடனே இவர் இந்த பெயர் பெல்ஷாசார் என்று கொடுத்திருந்தாலும் அந்த கோரேஸ் ராஜா நான் கொஞ்சம் இது முடியும் மன்னிச்சிருக்கேன். கோரேஸ் தானே சிங்கத்தில் போட்டது. சாரி, அவர் கீழே போட்டது. சரி, அது படம் பார்த்துருவோம். அதெல்லாம் கேட்காதீங்க. தரியு போய் எப்படி கேட்கிறாரு? பெல்ஷாசரே, பெல்ஷாசரே அப்படின்னா கூப்பிட்டு தானியேலே, தானியேலே ஜீவனுள்ள தேவனின் தாசன் அழகா கூப்பிடுறாரு. அங்கேயே ஒரு வெற்றி. அவன் என்னதான் பேர் வச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு நம்பிக்கை இருந்தது அந்த தானியேலின் பெயர்கள் தான். ஆகையினால நீ ஆண்டவருக்கென்று உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது உன் வெற்றி ஆரம்பமாகிறது. இன்னொரு வசனம் இருக்குது, அது ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. நேராயிரம் அவன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறான். 4 ராஜாக்களின் கீழையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த வசனத்தை தேடி பார்த்து இல்லை, உன்னுடையக்காகவும் சரி ஆண்டவருக்கும் சரி எப்பயும் நான் உண்மையா இருந்த ஆண்டவர் ராஜாவேம்பா. எந்த ஒரு காலகட்டத்திலும் அவன் உண்மை என்கிற அந்த தன்மையை இழக்கவே இல்லை. நம்ம மனிதர்கள் தான் எப்பயும் உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம மாமிசம் ஸ்பிரிட் இருக்குது. அந்த மாமிசம் பழகினெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாது. தானியலை முன்னிறுத்துங்கள். எப்பொழுது உண்மையாக இருந்தால் நமக்கு வரும். அதற்கு விட அவனுடைய முக்கிய காரணம், தானியலின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சகோதரர் சொன்னீங்க, ஜெபம். தனி ஜெபம். அருமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். உண்மையாக இருந்தவன் மாத்திரமல்ல,
ஜோசியர்கள் மத்தியிலும் அவனுடைய ஞானத்தை கொடுத்தது தேவன். ஞானத்தை கொடுத்ததற்கு காரணம் உண்மையாக இருந்ததுனால தான். ஆக அவனுக்கு முக்கிய ஒரு காரியம் வந்து ஜெபம். ஊழியர்களே, நான் இப்போ உண்மையே சொல்கிறேன், நான் பெரிய காரியங்கள் அல்ல. என் பெல்லில் வச்சுருப்பீங்க, என்னுடைய செல்லில் இருக்கும் 7, 12, 7 வச்சுருப்பேன். அது வாட்டுக்கு நான் ஒரு விமானத்தில் போனாலும் அடிக்கும். சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். 12 மணிக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். 7 மணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண, அது பெல் அடித்து ஜெபம் பண்ணிட்டு தான் வரும். 7, 12, 7 நீங்கள் ஒன்று வாட்சில் இன்னைக்கு செட் பண்ணி வை. ஊழியர்களே, உதாசீனமாக நினைக்காது. அதனுடைய வீரத்தை, அதனுடைய பவரை நான் கண்டதினாலே சொல்லுகிறேன். 7, 12, 7 அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தானியேல் ஜெபித்தானாம். காரணம் ஏதோ ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவருடைய முற்பதாக்கள் ஆபிரகாம் காலையில் ஜெபம் பண்ணாரா, ஈசாக்கு மதியம், அவரு யாக்கோபு நைட்டு தான் கடவுள் பிடிச்சு விட்டாருடைய ஆசிரியத்தாருடைய இரவு, யாக்கோபு முற்பிதாக்களை முன்னுதாரணமாக வைத்து அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் உபவாசித்து ஜெபித்ததாக அந்த தானியேல் புத்தகத்திலே நான் சொல்றது வாசித்தேன். அவனுடைய முழு வெற்றிக்கு காரணம் 4 அரசாங்கத்திலேயும் நல்ல பெயர் எடுத்து எல்லா காரியம் ஜெயமாக இருந்ததற்கு காரணம் அவனுடைய முழங்கால் யுத்தம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். அதை அனுபவித்து பாருங்கள். என் மூளையை யூஸ் பண்ணி கடந்த 40 நாள் ஒரு 36 நாள் ஒரு போராட்டம். என் மூளையையும் காரியங்களையும் பார்த்து எல்லாமே ஃபெயில். இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகுது, உழுவ மாதிரி தவி போகுது அந்த பிரச்சனை. கடைசியில் முழங்கால் யுத்தம். அந்த தப்பைத்தான் நம்ம செய்கிறோம். முதலாவது கேட்கறதில்ல, நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு போகிறோம். கடைசியில் நான் காலையில் சொன்னேன் இல்லையா, என் மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் காட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு கடைசியில் ஐயோ அவர்கிட்ட போகிறோம். அதை நான் சாட்சியாக சொல்ல முடியாத சாட்சியை கூட சொல்லியிருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வியாழக்கிழமை ஒரு மிஷனுக்காக போன மிஷனுடன் தோல்வியோடு இருந்தது. என்னுடன் இருந்த 3-4 பேர் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம தான் மூடிட்டோம்ல, அவர்களும் யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளும் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம போவோம்னு சொல்லி போயாச்சு. ஆனால் என் மனதில் பட்டது அது வெற்றி அல்ல. இந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும், இதில் ஆண்டவருடைய நாமம் மையம், இதை கூட்டிட்டோம்னா அது சாத்தானுடைய வேலை, வெற்றியே கிடையாது அப்படிங்கிற ஒரு பயம். தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாம காலை விட்டுட்டோமோ இல்லை. பிறகு ஒரு தானியேல் ஞாபகத்திற்கு வந்தான். உண்மையாக சொல்லுகிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன். வியாழன் அந்த காந்தி நகர் ஸ்கூலில் என்னை தனியாக விடுங்கப்பான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனேன். ஏதோ அவர்கிட்ட அந்த பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒன்று ஸ்ட்ரக் ஆகுது. ஏன் இப்படி செய்யக்கூடாது, கொடுப்பார். அந்த நாளிலே ஏறக்குறைய 6:40 அந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு வெளிப்படுத்திய போல இதில் சென்றால் என்ன, சென்றோம், அதற்கும் வழிவகுத்தார். அதை 10 மணிக்குள்ள அதை முடிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்று திறக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. மறுபடியும் சாட்சியாக சொல்கிறேன், செய்தியாக அல்ல. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். அவர் எத்தனையோ நாள் முழங்கால் செய்ததினாலே கர்ப்பத்தின் கனி நிகழ்ச்சிகள், உங்களுடைய ஊழிய பாதையில தாழ்வுகள், செய்யாததை செஞ்சு எழுதுவான். அது இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு உங்களை இந்த நம்ம ஜெயிலில் ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா, உங்களை அப்படி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறேன் வரும்போது அவருக்கு ஒரு 3 சிலையை பார்த்தீங்க, அப்படி மீசையை முறுக்கிட்டு வர்றான். அவனுக்கு ஒரு ஐடியா கார்டை போட்டுட்டு அவனுடைய மொராலை குறைக்கிறான். அடுத்த மீசை பார்த்தா பாதி மீசை எடுத்துட்டு பிடிக்கிறான். அடுத்து கொக்கு மாதிரி நிற்கிறான். 3 ஆள் அவனுடைய மொராலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு சாத்தான்கள் சோசியல் மீடியாவை நீங்கள் வருங்காலத்தில் தலைவர்களாக வரலாம், பொறுப்பிலே வரலாம், அதையெல்லாம் துச்சமன தேர்வு தூக்கி போட்டுட்டு முழங்கால் யுத்தம் செய்யுங்கள். உங்களுடைய ஊழியம் ஜெயம் கொள்வீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ உங்கள் ஊழியத்தில் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், 7 ஆசீர்வாதம். முதல்ல நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா யாராச்சும் வேதம் வச்சிருக்கீங்களா? முதல் ஆசீர்வாதத்தை ஒரு வாசிக்கிறீங்களா? ஜெயம் கொள்கிறவனுக்கு, உங்கள் ஊழியத்திலே ஜெயம் கொள்கிறவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்க.
அருமையா இருக்கு. நானே வாழ்த்து கொள்கிறேன். முதல் ஆசீர்வாதம், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. 7வது வசனம் 2:7. 2வது 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2வது ஆசீர்வாதம். அடுத்து அப்படியே 3வது காரியத்தை போனீங்கன்னா 17வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை ருசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். 17ல் 3வது ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்து 4வது 26வது வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மீது அதிகாரம் கொடுப்பேன். நீங்களும் வருங்காலத்தில் அதிகாரிகள் ஆகணும். ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். இது 4வது ஆசீர்வாதம். 5 3வது வசனத்தில் வர்றோம். 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிற எவனுக்கோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அதை விட முக்கியமானதுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். சாட்சி சொல்வார் உன்னை பற்றி. எக்ஸ் ஒய் எனக்காக வேண்டி செஞ்சார், ஊழியம் செய்தார் அப்படிங்கிற சாட்சியை நீங்கள் கண்டுபிடிக்கும். 6வது வசனம் 3வது 12வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே பாருங்க, you are going to be pillars, he will make you the pillars. ஆகையினால கடைசியான ஆசீர்வாதம் 21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் பெரிய ஆசீர்வாதம். ஆக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அது நீங்களாக இருக்கணும் என்பது என்னுடைய விருப்பம். ஜெயிப்போம், ஜெயிப்பதற்காக ஜெயிப்போம். நிச்சயமாகவே உங்களை விசேஷமாக இளம் ஊழியர்களை வாழாக்காமல் தலையாக்கி உன்னத அழைப்பு. அவர் நான் சொன்னேன், எனக்கு ஊழியம்னா என்னன்னு சொன்னேன், அவருடைய நோக்கத்தை இந்த உங்கள் கரங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்தி அனைவரும் அதில் சேர்ந்து கொள்கிற வாய்ப்பை கொடுக்க நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஏனென்றால் அவர் பெயரே ஜெயகிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிறவர். ஜெய கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெயிப்போம். ஜெயம் அவரிடத்திலிருந்து வரும். இதோ குதிரைகள் ஜெயமோ. ஆமென். நல்ல செய்திக்காகவும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடுங்கள், பின்பு மீதியெல்லாம் உங்களுக்கு கூட